ஓகேன்பா. இன்னைக்கு ஒருத்தருக்கு ரொட்டாட்ரு ஓட்டி பார் ஓட்டணும். மாப்பிள்ளை வாடா போகலான்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மணி இன்னும் காணோம். என்ன தான் பண்ணுறானே தெரில. என்ன இருந்தால் வருவானே தெரியல. வந்துடுவானா? வரான் பாருங்க. சாவலாட்டமாக சாப்பிட்றங்கிற பேரில் அங்கே என்ன நீடு அதுங்காட்டி மாப்பிள்ளை வண்டியில் வர ஸ்டைலு தான். இது என்னமா வெட்டிக்கிறிக்கிற வண்டி மாரி இங்கேருந்து 3/4 கிலோமீட்டர் கூட போகிறதில்ல. ஒரு 200 அடி போனால் பள்ளம் ஆப்பிளே போயிட்டு ஆப்பிள் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். டூங்க அப்பா சாதனை. எடு 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 போலாம். நீ முன்னாடியே போய் ஓட்டிக்கிட்டு அவர் வீட்டுக்கு முன்னாடியே போ. 3 வயலு பேஜிப்டாங்க 3 வயலும். நான் அப்படியே பின்னாடியே வந்துடுறேன். நான் பாரோட்டர் கிளப்பிக்கிட்டு வரேன். டீசலுக்கு இல்லை. சரி போ. சோளம் முளைக்கணும். சோளம் முளைக்கணும். ஆமாம். அப்புறம் நல்லா ஓட்ட மாட்டேன். சோளத்துக்கு பால் ஊற்றிட்டு வந்துடாத. நல்லா வெறும் புழுதி. வண்டி களி எதுக்கடா புரோஜனம்? 4 நாளைக்கு முன்னாடி புழுதி கேட்டால் மழையை கொத்த சொல்கிறது. நீ புகை பறக்காத ஓட்டாத. வண்டி ஓட்டாக்க காட்டில் நிறுத்தி வச்சுட்டா ஓட்டுற மாதிரி. அதில் வேற சும்மா கிடக்கிற வெயிலுக்கு சண்டை போட்டு சாப்பிட்றாங்க. ஓட்டி போட்டு சும்மா கிடக்கிற வெயிலுக்கு ஒன்னாச்சு படுத்து முட்டிட்டு வெளியே வர மாதிரி. என்ன ஓகேன்பா. நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம வாய்ஸ் பை டிஸ்க்கு கட் ஆகி போச்சு. அதனால் இப்போ 756 டிஸ்க் எடுத்து 2 பக்கமும் ஆல்ட்ரு பண்ணி போட்டாச்சு. அது டிஸ்க் எடுக்க மட்டும் இதை தான் வச்சு ஓட்டணும். நல்லா தான் இருக்குது. டர்ன் பண்ணும்போது அந்த பம்பரில் இந்த இடத்துல உரசுது ப்ரோ. சரி உரசிட்டோம். அப்புறம் புதுட்டாரு அந்த டிஸ்க்கு 2 புதுசு பார்த்து பிடிச்சி போட்டுக்கலாம். என்ன ரேட்டு என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான் பின்னாடியே. ஓகேன்பா. அப்படியே போயிட்டு அஜித் பாருங்க நான் போய் சேரங்காட்டியுமே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான். ஏன்னா அவன் முன்னாடி போய் ஓடிட்டான். அங்கேயே சும்மா உட்காந்து ரொட்டாட்டர் தானே 1 மணி நேரம் ஆகும். நம்ம அப்படியே போய் ஏரி வேலை பாருங்க. நம்மட்டு இருக்க மாட்டாது. எல்லாம் செடி வச்சு தண்ணி ஊற்றுவோம். அதான் ஊற்றுவோம். எத்தனை நாளைக்கு இறக்க போதா? இப்போ தண்ணி ஊற்றுறாங்க. அடுத்த வாரம் அதோட நிலமை என்ன பண்ணுறது தெரியலப்பா. டயர் போட வண்டியே கொஞ்சம் எடுப்பாக இருக்கிறோம். முன்னாடி வண்டி எந்திரிச்ச மாதிரி
வயலுக்கு சின்ன சின்ன வயல் ப்ரோ. 3 மாப்பிள்ள ஓட்டிட்டோன்னா நம்ம பின்னாடி அப்படியே பாறை ஓட்டி விட்டு போய்கிட்டே இருக்கலாம். எங்கள் ஏரியாவிலலாம் இது வந்து வயக்காடு பட்டுற. உங்கள் ஏரியாவில் இந்த பட்டம் ஏதோ ரொட்டேட்டர் ஓட்டுவீங்களா இல்லை ஏதாச்சும் வெள்ளாம் என்ன வெள்ளாமன்னு சொல்லுங்கள் ப்ரோ. ஏன்னா இப்போ எல்லாமே காய்ச்ச காலம், அதனால் இந்த டைம் வெட்டி போடுவேன். அதனால் இந்த டைமில் வந்து உங்கள் ஏரியாவில் என்ன வெள்ளாமன்னு சொல்லுங்கள். எங்கள் சைடு எல்லாமே பருத்தி, எல்லாம் பருத்தி ஓட்டி இன்னும் கீழே எங்கள் வயக்காடெலாம் இந்த பருத்தி கடை ஓட்டல. அது இன்னொரு ஊர் மாமுடின்னு அங்கே தான் வந்து எல்லாம் ஓட்டி சுத்தம் பண்ணோம். அங்கே இன்னும் ஒரு நாள் வரப்போ ஒரே பார்ட்டி இது மட்டும் நிற்கிது. அதை உடனே ஓட்டிவிட்டா வேலை முடிஞ்சிடும். ஓட்டவே முடியல அன்றைக்கி. ஏகப்பட்ட கட்டி இதெல்லாம் சோளை வச்சுட்டான் ப்ரோ. எல்லாம் பருத்தி இருக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் சோளை வச்சுட்றாங்க. உங்கள் சைடில் என்ன எல்லாமே நான் சொல்லுங்கள். சோளத்துக்குலாம் வந்து நம்ம ரொட்டேட்டரை பொறுத்த வரலாம் ஓரளவுக்கு தூக்கி பிடிச்சா ஓட்டணும். ரொம்ப அழிச்சு பிடிச்சி ஓட்டிட்டு வச்சாங்க சோளம் மறைக்காது. ஒரு 2-3 சுற்று தான் அந்த பிட்டு, அதை ஒரு ஓட்டினா வேலை முடிஞ்சுது. வேறு ரொட்டேட்டர் வேறு கொஞ்சம் வேலை செய்யணும். சைடு பிளாஞ்செல்லாம் அது ஒரு நாளைக்கு பிரித்து வேலை செய்யலாம்னா அதுக்கு டைம் இல்லை. ஏன்னா மண்ணு கப்பெல்லாம் சுத்தமாக அரைக்கிச்சு ப்ரோ. கிரவுண்டில் வேறு ஆயில் ஒழிஞ்சிச்சு, இப்போ நின்று போச்சு. அந்த ஆயில் இருக்குதா இல்லையானே தெரில. சைடு டைமில் பார்ப்போம். இந்த சீசன் 4 நாளைக்கு ஓட்டிட்டு கையோடு பிரிச்சுக்கலாமா என்னன்னு ஒரு 2 ஐடியாவாக இருக்குது. எங்கே ஒரு நாள் கூட டைம் சத்தமாக சும்மா இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா நாளும் ஏதோ ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் வண்டியில் பம்பர் இல்லாத ஓட்டிட்டு இப்போ பார்த்தா பம்பர் முன்னாடி பாருங்க எவ்வளோ வெயிட்டு. சரி இதை கழட்டவும் முடியாது. தட்டு இருக்கிற மிஷின் ஃப்ரேம் செட்டை இதை கழட்டினா ஊருக்கிட்ட நேரம் ஆகும். அதனால் அதை அப்படியே இருந்துட்டு போகுது. அது என்ன நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. எங்கேயும் இடிக்காத இருந்தால் போதும். வேறு ஒரே வருத்தம், செட்டு போட விட மாட்டேங்கிறானே. இன்னும் சத்தோடு கழிச்சு வர வேண்டியதானே மாமா, உன்னை யார் மாமா இவ்வளோக்கியாக வர சொன்னா அப்படிங்கிறான். ஏண்டா அதுக்கு நான் என்னடா பண்ணிட்டேன் மாப்பிள்ள. சைடு மண்ணு கப்பு 2 பக்கமும் சுத்தமாக தேஞ்சு போச்சு ப்ரோ. மண்ணு கப்பு மாற்றி இப்போ 3-4 வருஷம் ஆகுது. அதனால் மண்ணு கப்பை புதுசாக போட்டுவிட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற வேலையை செஞ்சு விட்டா ஏதோ இன்னொரு 2 வருஷத்துக்கு இதை வச்சே மங்களம் பாடிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன நடக்குமோ நடக்கட்டும், பார்ப்போம். இதை ஓட்டிட்டு மாப்பிள்ளை மேலே 2 வயலுக்குது, அதை ஓட்ட போவார். வெயில் உங்கள் ஊர்லாம் பரவாயில்லையா ப்ரோ? மழை பெஞ்சிருக்குதா? எங்கள் ஊரில் நேற்று முந்தா நேற்று என்னமோ லைட்டாக வேணாமா இது 2-3 நாளாக தான் பெஞ்சிருக்குது. அங்கே பாருங்கள் தலைவலாம் பாருங்கள். இன்னும் நெல்லே இருக்காதுங்கிறாங்க. எதோ நெல் எடுத்தாங்கன்னா ஒரு 500 கத்தை சுற்றலான்னு நாங்கள் ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நாம் தான் சுற்றுற மாதிரி வரும். ஆனால் நெல் அறுக்கலையே இன்னும் கேட்டால் பச்சையாக இருக்குதுங்கிறாங்க. தடலாத காட்டுக்காரர் என்னங்கிறாங்க, நெல் விளைஞ்சி போச்சு எங்கள் காடு வந்து உள்ளே இருக்கிறதுக்கு தடலாங்கிறாங்க. ஏன்னா தடம் பிரச்சனை எங்கள் ஏரியாவில் ஏகப்பட்ட பிரச்சனை ப்ரோ. உங்கள் சைட்லாம் தடம் பிரச்சனை இல்லையா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கெல்லாம் வந்து ஒரு காட்டுக்காரர் காட்டில் இன்னொரு காட்டுக்காரர் விட்டு தான் போயாகணும், வேறு வழியே இல்லை. எல்லா காட்டுக்காரருக்கும் தனிப்பட்ட முறையில் தட வசதியெல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் போடுறதான் வாய்க்கால் முடிச்சா தண்ணி ஒரே வாய்க்கால் நெட்டு ஓரத்தில் அப்படியே பாத்தியே போட்டு விட்டு போயிடுவேன். போதை கட்டி என்ன வேலைக்கு போகிறேன்ருவேன். அதுக்கு மேலே 7 வாய்க்கால் போகலாம். 7 வாய்க்கால் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். வாய்க்கால்
உடக்கிறது 500 பார் ஓட்டுறதுக்கு. இதில் அங்கே ஒரு வாய்க்கா, இங்கே 4 வாய்க்கா, அதுக்கு எனக்கு டீசலுக்கு சரியாக போயிட மாட்டேங்குது. நான் எங்கே 7 வாய்க்கா போடுறது? இது வேச்சிருந்தால் ஒரு வருஷம் எல்லாமே சும்மா கடந்து போச்சு ப்ரோ. நான் அப்பயே சோளம் விதைங்கன்னா நல்ல காசு விற்கும் அப்படின்னு அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ ஊரே சோளத்தட்டு வேச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ போய் சோளம் விதைக்கிறாங்க. இப்போ வச்சு எங்கே போகுது சோளம்? எல்லோரும் சோளம் வச்சுக்கிறாங்க. கேட்குறதுக்கு என்ன ஆதி இல்லாத கிடக்கும். சரி ஓகே, நாமளும் நம்ம வண்டிக்கு அப்படியே தவந்துக்கிட்டு போய் அப்படியே காலை ஓட்டி விட்டு இப்போ அந்த வயலுக்கு எடுத்துகிட்டு போனோம். அது பக்கத்தில் இருக்கிற வயல் யாருதுன்னா நம்ம ரேடியோ செட்டு மெக்கானிக், நம்ம வண்டி டிராக்டருக்கு ரேடியோ செட்டு போடுற மெக்கானிக். இது அவர் இன்றைக்கி விதைக்கல, அவர் மறுபடியும் விதைக்கிறாராம். இதை எங்கள் அப்பா அம்மா ஒன்றெல்லாம் பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ இது ஒன்று விட்டு அங்கே ஒன்று இன்னும் 2 சின்ன குண்டுக்குது. நான் அம்பிக்கு தான் பாரு ஓட்டி விட்டு போய் சத்த அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே ஓட்டிடலாம். வெயில் தான் ப்ரோ, ஓவர் வெயில். டிஸ்க்கு இந்த பெரிய டிஸ்கை போடும் வண்டி மதிப்பே சும்மா நங்குனுக்குது. என்ன வீல் தான் உரையுது, அதுதான் பிரச்சனை. அது உறைஞ்சிட்டு போகுது ப்ரோ. என்ன இப்போ டிஸ்க் எடுக்கிறதுக்கு வேறு காசு இல்லை, டீசல் அடிக்கிறதுக்கே காசு இல்லை என் பொழப்பு. நான் எங்கே போய் இது எடுக்கிறது? ஓகேன்பா, மாப்பிள்ளை ஓட்டிட்டான் ஒரு வழியாக. இந்த வழியில் ஓட்டிட்டு வெளியே வர்றான். நம்ம அப்படியே உள்ளே போயிட வேண்டியதான். ஓட்ட மாட்டியாது நம்ம பாறை பாரு 8 ரூபா, நான் 500 ரூபாண்ணா ஆச்சு போனால் போயிட்டு போகுதுடா. எடுத்துகிட்டு வந்து ஓட்டுங்கடா. இருந்தாலும் ஒரு கார் இழக்க முடியலடா. படுத்தாதீங்கடாங்கிறாரு காட்டுக்காரு. அருமையாக இது ஆள் உள்ள 4 பேர் சேர்ந்து போட்டால் கூட இவ்வளோ பெரிய பாரு உடனே போட முடியாது. ஒரு நண்பர் கேட்குறீங்க ப்ரோ, அந்த கரவாட்டுற கலப்பை எங்கே ப்ரோ போட்டது அப்படின்னு. ப்ரோ இது வந்து நான் போடலை, 2 தகுடு எடுத்துகிட்டு வந்தேன். 5 கலப்பையோட ஃப்ரேம் இருந்துச்சு, அப்படியே அதிலே செட் பண்ணிட்டேன். இது போடுறதுக்கு டிஸ்க் மாடல் போட்டுக்காங்க ப்ரோ. இப்போ வந்து டிஸ்கில் வந்துருக்குது. 2 டிஸ்க் அப்படியே உருண்டுட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் உழவு கம்மியாக இருந்தால் கூட வெட்டி எடுத்துருக்கு. அது ஒரு கம்ப்ளைண்ட் வரும்னு வச்சுக்காங்களேன். இதில் வந்து அந்த டிஸ்க் மாடல்லாம் அந்த கம்ப்ளைண்ட்டே வராது. எப்படியோ ஒன்று எடுத்தே ஆயிரும். ஒரு கையில் வேகமாக ஓட்டுவேன், ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக ஓடிட்டே. இந்த டைம் கணக்கெலாம் இல்லை ப்ரோ, அப்படியே வயல் கணக்கு தான். இப்போ இந்த வயல் இப்போ பாரு, இன்றைக்கி ஓட்டுற பார்க்கெல்லாம் மொத்தமாக ஒரு 500 ரூபா சார்ஜ் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து எதை சொல்கிறது, பருத்திக்காட்டு பார் ஓட்டுறத வந்து மணிக்கணக்கு போட்டு எடுத்துக்குவோம். அது வந்து 1200 ரூபா மேலே போட்டு மணிக்கணக்கு வாங்கிக்குவோம். இது வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஓடினா மட்டும்தான் மணிக்கணக்கு, இல்லைனா ஃபிக்ஸடு டைம் தான், இந்த ரேட்டு தான் அப்படின்னு சொல்லி கேட்குவோம். இந்த வயல் எத்தனை பட்டமாக போட்டுக்கிறேன்னு அப்புறம் காட்டுற மாதிரி ஓட்டி முடிச்சு ஓட்டி எல்லாம் இந்த வயலெல்லாம் பட்டமாக ஓட்டிட்டு பாருங்க, எத்தனை பட்டமாக ஓட்டி வச்சுக்கிறேன். எனக்கு 2 வாய்க்கால் தெரியல, ஒரு பக்கம் இருந்தால் போதும் வாய்க்கால். எனக்கு 2 பக்கமும் 2 வாய்க்கால் ஓட்டி விட வேறு எடுத்து விட்றேன். எனக்கு என்ன, எனக்கு தேவையில்லனா வந்து நீ தான் மட்டம் கட்டிக்கிட்டு இருப்ப.
கேட்டால் போதுண்டா என்னடா பண்ணுறோம் அப்படின்றாங்க. அவ்வளோதான் ஃபினிஷ். தூக்கி விட்டோம்னா அதை எடுத்துக்கிட்டு தண்ணி விட்டுருவாங்க. அடுத்து மாப்பிள்ளை மேலே ஓட்டிட்டுக்கிறான். அதை ஓட்டிட்டு வந்துருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். மாப்பிள்ளை இதை ஓட்டிட்டுக்கிறான். சரி ஓட்டிட்டோம், ஓட்டிட்டு தான் அதுக்கு போயிடுவோம். நைட்டு போயிடும். அதுங்காட்டி மாப்பிள்ளை ரேடியோ பாட்டு இவனை என்னதான் பண்ணுறது ப்ரோ. ரேடியோ வச்சு கொடுக்கலனாலும் பிரச்சனை, வச்சு கொடுத்தாலும் விட்றா நான் வீடியோ எடுத்துகிட்டு விட்றேன் அப்புறம் ரேடியோ போடுறான்னா நீங்கள் வந்தீங்கன்னாவே எங்களுக்கு நிம்மதி இல்லாத போயிருந்தோம்மா. ரேடியோ கூட வைக்கிறது விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாப்பிள்ள. அது இதை ஓட்டிட்டு போறியா? சரிங்க சரிங்கம்மா. இப்போ ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். என்ன கேட்டார்னா, ப்ரோ 5 கலப்பை ஓட்டுறதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 585 4 வீல் டிரைவ் வந்து நான் வந்து எம் சேனலில் போட்டு ஓட்டுறேன் ப்ரோ. 16 RPM வச்சு ஓட்டுறேன். எனக்கு வந்து டீசல் வந்து 5.5 லிட்டர் எடுக்குது அப்படிங்கிறாரு. கரெக்டான கியர் பேட்டர்ன் M1 போட்டு யூஸ் பண்ணுங்க ப்ரோ, 4.5க்கு மேலே போகாது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, எங்கள் ஊரில் சுராஜ் இருக்குது ப்ரோ, மகேந்திரா சிங்கிள் கிளச் வண்டிலாம் இருக்குது, அதெல்லாம் லோ தேரில் போட்டு ஓட்டுறாங்க, அதனால் அந்த இதுக்கு நான் பிடிச்சி ஓட்டினேன்னா எனக்கு 5.5 லிட்டர் போகுது ப்ரோ அப்படிங்கிறாரு. அது எப்படி நீங்கள் ஓட்டுறீங்க, உங்களுக்கு எப்படின்னு போகுதுன்னு சொல்லுங்கள். யுவோவில் வந்து செகண்டு M3 போட்டு ஓட்டினா டீசல் எவ்வளோ போகுதுன்னு சொல்லுங்கள். 5 கலப்பை. நான் வந்து M1 தானே போட்டு ஓட்டுறேன், அதனால் எங்களுக்கு வந்து நார்மல் டீசல் 4.5 லிட்டரு. எங்களுக்கு ஒன்றும் டீசல் நாங்கள் வந்து டீசலை பெருசாக பார்க்க மாட்டோம் ப்ரோ. டீசல் வந்து ஒரு காட்டில் 100 மில்லி சேர்த்து போவோம், ஒரு காட்டில் கம்மியாக போவோம். அதனால் டீசல் பார்த்து நாங்கள் ஓட்ட முடியாது எங்கள் ஃபீல்டை பொறுத்த வரலாம். ஏன்னா நிலங்காடு ஒரு காடு நல்லா காஞ்சிருக்கும், ஒரு காடு கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். அதனால் வந்து நாங்கள் அந்த டீசலை பார்த்து ஓட்ட முடியாது. மித்தபடி 5.5 லிட்டரு போகிறதெல்லாம் ரொம்ப ஓவர் ப்ரோ. ஒரு 50 HP இன்ஜின் வந்து மணிக்கு 5.5 லிட்டர் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஓவரு. இதுக்கு வெறும் 70 மணி நேரம் தான் ஓட்டுருக்குறங்கிறாரு. போக போக செட் ஆயிருன்னு சொல்கிறாங்களாம் ஸ்டோர் ரூமில். அது நாம் தான் செட் ஆகணுமா தவிர எந்த வண்டியும் வந்து போக போக கம்மியாக குடிக்கும்லாம் சொல்ல முடியாது. மிஞ்சி போனால் ஒரு 100 மில்லி குறையும், அதிகபட்சம் அதுக்கு மேலே குறையாது நண்பா. ஏன்னா நீங்களும் வண்டி வச்சு ஓட்டுருவீங்க, உங்களுக்கும் தெரியும். இப்போ ஒரு ஸ்டோர் ரூமில் சொல்கிறதோட எடுத்த புதுசில் ஒரு 1/2 லிட்டரு 3/4 லிட்டரு சேர்த்து குடிக்குதுன்னா போக போக கம்மியாக குடிக்கும் அப்படின்னா அப்படிலாம் இல்லை ப்ரோ. அந்த வண்டியில் என்ன செட் ஆகிருச்சோ அவ்வளோதான் டீசலு. நாம் அதுக்கு மாதிரி ஊற்றி பழகிடுவோம், அதுவும் குடிச்சு பழகிடும். அதான் இந்த ஜாண்டியர் ஓடுற நண்பர்கள் ஒருத்தர் சொல்லுவாங்க, அவன் குடிச்சு பழகிட்டான் நான் ஊற்றி பழகிட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அது அப்படி தான். அதனால் வந்து அது நாம் வண்டி போக்குக்கு நாம் செட் ஆயிடுவோம். ஆனால் வண்டி செட் ஆகுதா இல்லையோ, ஆனால் நாம் செட் ஆயிடுவோம். ஸோ அதனால் வந்து போட்டிக்குன்னு போகும்போது வந்து ஹையர் ஹெச்பி எடுத்து நம்ம ஒருத்தன் வந்து சின்ன வண்டிக்காரன் இந்த மாதிரி ஓட்டுறான், நம்ம ஹையர் ஹெச்பி எடுத்து அவனோட மிச்சமாக போட்டி போட்டு ஓட்டணும்னு பார்த்தோம்னா வண்டியெலாம் போவோம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் டீசலில் நம்மளை காலை வாரி விட்டுரும். அவனுக்கு டீசல் பெருசாக அடி வாங்காது ஒரு சின்ன வண்டிக்காரனுக்கு, ஆனால் பெரிய வண்டிக்காரனுக்கு டீசல் இழப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. ஒரு வண்டி எடுக்கிறீங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து வேகமாக ஓட்டுறான், நாம் அவனை ஃபீட் பண்ணணும். பெரிய வண்டியை எடுத்தால் நம்ம ஃபீட் பண்ணி போடலான்னு நினச்சிப்படாதீங்க. பெரிய வண்டி எடுத்து அவன் ஓட்டுற வேகத்துக்கு நாமளும் ஓட்டி ஈடு கொடுக்கலான்னா பெரிய வண்டி வந்து எந்தளவுக்கு வேகம் போகிறோமோ அந்தளவுக்கு லோடு கொடுக்க டீசல் போயிடும், புகையாக போயிடும். ஆனால் சின்ன வண்டி அப்படி இல்லை, ஒரு 40-45 HP கேட்டகரியெலாம் வந்து ஒரு லிமிட்டெட் டீசல் தான். அதுக்கு மேலே வந்து வண்டி இழக்காது, சங்கம். ஸோ அதனால் நம்ம கலப்பையை தூக்கி பிடிப்போம். ஆனால் ஒரு ஹையர் ஹெச்பியெல்லாம் போயிட்டோம்னா எவ்வளோ வேணாலும் விட்றா, நான் வேணுங்கிற அளவு டீசலை மட்டும் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே இந்த ஜாண்டியர்லேயே பாருங்கள், ஷோரூமு போனீங்கன்னா அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா 50-50 டியை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது என்ன காரணம்னு கேளுங்க. அதுதான் வந்து எவ்வளோ விட்டாலும் போகும், வண்டி லோட் ஆகாது, ஆனால் டீசல் எடுத்துக்கும். அதனால் தெரியாத எத்தனையோ பேர் எடுத்துகிட்டு லைட்டு யூசேஜுக்கெலாம் 50-50 டி எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து 5 லிட்டர் போகுது 5.5 லிட்டர் போகுதுங்கிறாங்க. ஸோ அதனால் உங்கள் தேவைக்கு என்ன லோடு கொடுப்பீங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்டியை செலெக்ஷன் பண்ணுங்கள். சும்மா ஒருத்தன் வச்சுருக்கிறான், நாம்ளும் அதே வண்டி தான் எடுக்கணும், அது எடுத்தால் ஆனால் அவன் வச்சுக்கிறவன் அவன் குடமாக ஊற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவனை கேளுங்க,
டீசலே குடிக்கல மச்சான். இதை எடு மச்சான், செமையாக லாபம் அள்ளி போடலாமா. அவன் மனசுல நினைப்பான், நாமளே எடுத்துட்டான், அவனும் சாப்பிட்டு எடுத்தால் தானே தெரியும் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் தேவைக்கு என்ன வண்டியோ அதை மட்டும் எடுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க இது. ஏன்னா ஒருத்தன் அடிபடுறத எல்லோரும் அதே மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. ஏதோ என்னால் முடிஞ்சது சொல்கிறேன், இதுதான் உண்மை. வண்டின்னு செலெக்ஷன் பண்ணி எடுத்திங்கன்னா ஹையர் ஹெச்பி போக எல்லா வண்டியுமே குடிக்கும். இவன் வண்டி குடிக்காது, சுராஜ் குடிக்காது, மகேந்திரா குடிக்காது, சாமி குடிக்காது, போலீஸ் குடிக்காதெல்லாம் இல்லை, எல்லா வண்டியும் குடிக்கும். ஏன்னா எல்லா பேட்டர்னும் ஒன்று தான். எனக்கு இந்த பல்லு அம்சம்லாம் ஒன்று தான். ஏன்னா வண்டிக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1/4 லிட்டர் முன்ன பண்ண போகும் ப்ரோ. அந்த அதே சேம் ஹெச்பி அதுக்கு மேலாம் முன்ன பண்ணலாம் போகிறதுக்கு சான்ஸே இல்லை எனக்கு தெரிஞ்சு. மெயினாக வந்து வண்டி எடுக்கிறது பிரச்சனை இல்லை, பக்கத்தில் எல்லாம் எந்த வண்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு இந்த சர்வீஸ் மேனேஜரு, மெக்கானிக்கு இவங்கெல்லாம் இருக்கிறாங்களான்னு 1க்கு 2 ஆகிட்டு செக் பண்ணிவிட்டு எடுங்க. புதுசாக ஒரு வண்டியை எடுத்துகிட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணுறது கூட ஆள் இல்லைங்கிற பேச்சுக்கு போகாதீங்க. நாளைக்கு அது எல்லாத்துக்கும் இடைஞ்சலாயிரும். இதே ஏன் இந்த டாபிக் சொல்கிறேன்னா, என்கிட்ட 2 பேர் ஃபோன் பண்ணி இதை கேட்டாங்க. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்காங்களேன். வெயிலில் இப்போ வர மற்ற டைமாக இருந்தால் கூட பரவாயில்ல ப்ரோ, இப்போ வெயிலில் வர வீடியோவே ஷூட் பண்ண முடியல. ஹாப்பட்டன் இது மொபைல் அப்படியே கேமரா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சடவடம் இருக்குது ப்ரோ. இப்போ கன்யூஸாக ஒரு 5 நிமிஷம் வீடியோ ஷூட் பண்ணவே முடியல, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அவ்வளோதான், மாப்பிள்ளை இந்த வயலில் ஓட்டிட்டு அடுத்த வயலில் போவான். நாம் இது கிருட்டுன்னு ஒரு சால் ஓட்டி பாறை இழுத்து விட்டு மாப்பிள்ளை ஓட்டுற வயல் ஓட்டிட்டு வேண்டிட்டான். அப்படியே ஒன்றும் இல்லைதா இருந்தாலும் கீழே அந்த வயலில். அவ்வளோதான். வெளியோடா மாப்பிள்ள. ஏன்டா கால் ரேஸில் ஓட்டுறதெல்லாம் எனக்கே ட்ரைனிங் பத்தாது, நீ கை ரேஸ்லேயே ஓட்டு போ. எவ்வளோ மொல்ல ஓட்டிட்டுக்கிறான் பாருங்களேன், கொஞ்சம் வேகமாக தான் ஓட்டேன். அப்படியே கீழே போய் அந்த வயலில் ஓட்டினானா அந்த பாறை எடுத்துட்டு ஓடிடலாம். மூணு கரை 4 பட்டம் அவ்வளோதான் ஓட்டியாரு. இல்லைன்னா 5 ஓடிட்டேன். மாப்பிள்ளைக்கு தான் டைம் ஆகும். அவ்வளோதான். நம்ம அப்படியே வெளியே போயிடுறேன். கூட வரல, அதனாடி ஓட்டிட்டான். அதனாடி ஓடிட்டான். என்னம்மா ஓட்டலாம் ஒரே சுத்தம் வந்துருக்கிறேன். நான் ஓடிட்டே வந்துட்டேன். நேற்று மழை பெஞ்சு மழை தூரலில் ஓட்டவும் ரொட்டேட்டெல்லாம் ஏகப்பட்ட புழுதி. அதாவது தெரியுதா இந்த அளவுக்கு புழுதி இருக்கிறது. இது எதுக்கு 5 மழை வருதோ தெரியல, வந்தால் கனமாக வரணும். எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத 4 துளி வந்துட்டு மனசனை ஊத்திரி வாங்குது. ஓகேன்பா, முடிஞ்சுது. மாப்பிள்ளைய வீடியோ எடுக்க சொல்லிட்டு நான் பர்க்குன்னு ஒரு 2-3 பட்டம் இழுத்து விட்டு அப்படியே வீட்டு பக்கம் போக வேண்டியதான்.
ஓகேன்பா. நாம் ஓட்டலான்னு பார்த்தா மாப்பிள்ளை நான் இருக்குமா நீங்கள் எப்படி ஓட்டலாங்கிறோம். மாப்பிள்ளை இதை ஓட்டி என்ன பண்ணுறது, ஓட்டுறதை ஓட்ட மாட்டேங்கிறானே. மரத்தை ஓரமாக பிடி மாப்பு. ஓட்டுக்கோ ஒரு 5 பட்டம் ஓட்டி விட்டு அப்படியே அந்த தாவாக்கியால் போட்டுட்டா வேலை முடிஞ்சிது ப்ரோ. இது போட்டதுலேருந்து எங்களுக்கு ஒரு நான் ஒரு 7-8 ரூபா செலவு பண்ணி இந்த பாரு கலப்பை போட்டேன் ப்ரோ. அப்போல்லாம் போட்ட புதுசில் இது யாரா கூப்பிட போகிறாங்கன்னு நினச்சேன். ஏதோ பரவாயில்ல. ஆனால் ஏதோ போட்டதுக்கு மேலே ஓட்டிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டினாலும் போட்டதுக்கு மேலே ஓட்டிட்டேன். டயரு கம்மியாக இருக்குதான். மாப்பிள்ளைக்கு இன்றைக்கி தான் கொடுத்துருக்குறேன். அதனால் மாப்பிள்ளைக்கிட்ட டயர் கம்மியாக இருக்குதான். அப்போ இந்த சந்தில் போ. இப்படியே வெயில் இந்த போடு போடுதுன்னா மே மாதம்னா என்ன போடு போடும். அடுத்தது இதில் ஒரு நெட்டு வந்து 2ஆக பிரித்தா தீனிஷ். அவ்வளோதான் ப்ரோ. பார் ஓட்டுறது இப்போ பாருங்கள் எவ்வளோ நேரம் இதை வாயில் ஓட்டிகிட்டு இருந்தான். ஒரு செகண்டில் முடிஞ்சிருச்சு. அப்படியே இன்னும் ஒரு நெட்டு ஓட்டினா திணிச்சு அதை ஓட்டிட்டு இதில் ஒரு நெட்டு இப்படியே போய் அப்படியே வாக்கியால் வந்துட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்படியே போயிரு. அப்படியே வாட்டமா திரும்பியா. அப்படியே இப்படி போய் இது கடைசி பட்டம் தானே, அதனால தண்ணி வந்து கடைசி பட்டத்துக்கு எள்ளு மாதிரி போட தேவையில்ல. அப்படியே வாட்டமாக திருப்பிக்கலாம். திருப்போனா நேராக போகிறானே, கிட்ட போய் திருப்பினானா சூப்புன மாதிரி போயிடும். இன்னும் முன்னாடியே வாட்டமாக திருப்பி இருக்கணும். ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. இன்னைக்கு வீடியோ ஓவர். மாப்பிள்ளை போயிட்டு ஒரு 20 கத்தை வைக்கப்பிடி சுற்றணுமா, அதை சுற்ற போகிறான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், ஷியோர். வேறு எதில் புண்ணு வருது பாரு, எந்த வண்டி எடுத்துகிட்டு வரான்னு தெரில.